ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாமா? ஆக்சுவலி சண்டே நேற்று என்னால் போட முடியல. அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வெளியே போயிட்டேன். அதனால் காலையில் எடுக்கலாம்னு நினச்சேன். காலையில் எடுக்க முடியல. போகிற அவசரத்தில் நைட்டு எடுக்கலாம்னு நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கும் லேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால் எடுக்க முடியல வீடியோ. ஆக்சுவலி நேற்று ஒரு நாள் மிஸ் பண்ணிவிட்டேன். சரி, நேற்று மேலே கவுத்தி வச்சுருந்த ட்ரேவை எடுத்துகிட்டு அப்படியே டார்க் பிளேஸில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி மட்டும் விட்டுட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே பச்சை பயிர் இந்த 3 சைடில் பச்சை பயிர் நல்லா வளர்ந்து இலைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா இலையை வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா வளர்ந்துருச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலையுமே எல்லாமே நல்லா வர ஆரம்பிச்சு, இலையும் அதுவுமே விட ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா தெரியலாம், குட்டி குட்டி இலையை க்ரீனாக தெரியுது இல்லைங்களா, லைட் க்ரீனாக. ஓகே, அதே மாதிரி பம்ப்கின் சீடும் பார்த்திங்கன்னா அதுவும் எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகி வெளியே இலை வெளியே வர ஸ்டேஜ் ஆச்சு. ஒரு சிலது வெளியே இலையுமே வெளியே வந்துருச்சு. பட் ஆனால் ஈவனாக எல்லாமே இந்த பச்சை பயிர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரவுட்டை எல்லாமே வளர்ந்து இலை விடுது. ஸோ கொண்டக்கடலையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான், எல்லாமே ஒரே ஸ்டேஜில் எல்லாமே இருக்குது. எல்லாமே ஸ்ப்ரவுட் ஆகி இலை விட்டுருச்சு. கொஞ்சம் வளர்றது தான் ரெண்டுத்துலேயுமே பேலன்ஸ் இருக்குது. பட் இந்த பம்ப்கினில் பார்த்திங்கன்னா ஒரு சிலது நல்லா அது இலைகள்லாம் வெளியே நல்லா வளர ஆரம்பிச்சிச்சு. ஒரு சிலது இப்போ தான் ஸ்ப்ரவுட் ஆகுது. ஒரு சிலது வேர் இப்போ தான் வெளியே வர மாதிரி இருக்குது, இலை வர்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் இந்த டைம் நான் என்ன இதுலேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன்னா, இந்த 3 சைடும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட போடக்கூடாது. சரி, நம்மக்கிட்ட பெரிய ட்ரேவாக இருக்கே, சரி நம்ம ஒன்றாவே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி நான் அந்த பச்சை பயிரும் கருப்பு கொண்டுலேயும் ஒன்றா ட்ரை பண்ணியிருக்கேன். அது ரெண்டுமே ஒன்றா வளர்ந்துருக்கு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தான் நான் போட்டேன். இப்போ இந்த டைம் இந்த பம்ப்கினும் இது மிக்ஸ் பண்ணி போட்டதால் கொஞ்சம், ஏன்னா இப்போ இது டார்க் பிளேஸில் வைக்க வேண்டியதாக ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆனால் இது வெளியில் வைக்க வேண்டிய ஸ்டேஜில் இருக்குது, இது ரெண்டுமே. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மிக்ஸ்டாக போடுறது அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு ட்ரேயில் ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா ஒரே சீடு தான் போடலாம் அப்படின்ற ஒரு இது நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் இந்த வாட்டி நான் இது பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணிடலாம். பார்க்கலாம் எப்படி இந்த பம்ப்கின் வருது. ஒரு சிலது இப்போ தான் இதாக இருக்குது. நமக்கு பச்சை பயிர் இன்னும் 2 நாள்லேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஏன்னா இலைகள் எல்லாமே வந்துருச்சு, நல்லா க்ரீனாகவும் மாற ஆரம்பிக்குது. ஸோ அதே மாதிரி தான் கொண்டக்கடலையும் நமக்கு இலையை